யார் யாரை ஒடுக்க நினைச்சாலும் ஒரு காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. நாம் தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் ஒடுக்கினவனை ஒடுக்குவது கர்த்தரா இருக்கும். மொர்தெகாய் தேவ மனிதனாய் மாத்திரம் தான் இருந்தார். ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்தார். தன்னுடைய மகளாய் பாவித்த எஸ்தர் கிட்ட ஜெபிக்க சொன்னார். நீ ஜெபிமா. அந்த எஸ்தரும் தன் தாதிமாரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவ மனிதன் என்பவன் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டால் அவனுக்காய் கர்த்தர் செயல்படுவார். ஜெபிக்கிற ஒருவனை ஒடுக்க ஒரு சேனையை எழும்பினாலும் ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தர் எழும்புவார். ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தர் எழும்புவார். தானியேல் என்கிற ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாய் ராஜா எழும்பினாலும் தானியேலுக்காக கர்த்தர் எழும்புவார். மொர்தெகாயையும் எஸ்தரையும் ஒடுக்கும்படி ஆமான் எழும்பினாலும் ஜெபித்தபடியினால், ஜெபிக்கிற கூட்டமா இருந்தபடியினால் மொர்தெகாய் சொல்றார், நான் போய் ஜெபிக்கிறேன். எஸ்தர் சொல்றாங்க, நான் போய் ஜெபிக்கிறேன். அப்ப இருவரும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தபடியினால் ஜெபிக்கிறவனை ஒடுக்குகிற எவன் எழும்பினாலும் அவனை ஒடுக்க கர்த்தர் எழும்புவார். அல்லேலூயா. அப்ப நம்மை சிலர் ஒடுக்குறாங்க அப்படின்னா நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவர் பார்த்துக்குவார். ஆமான் போய் மொர்தெகாய் போய் ராஜா கிட்ட என்ன பண்ணல? எஸ்தர் ஸ்ட்ரெயிட்டா ராஜா கிட்ட போய் என்ன பண்ணல? அவர்கள் முதலில் சந்தித்தது தேவ சமூகத்தில். அவர்கள் முதலில் முறையிட்டது தேவ சமூகத்தில், பின்புதான் ராஜாவின் சமூகத்தில். அப்ப முதல்ல தேவ சமூகத்துக்கு போங்க. உங்களை ஒடுக்குறாங்களா? உங்களை கொல்ல நினைக்கிறாங்களா? நீங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல நீங்க இவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? நான் தான் உன்னைய கட்டளை போடுவேன், நான் தான் உன்னை ரூல் பண்ணுவேன் அப்படின்னு ஹிட்லரை போற நடத்துறாங்களா? பயப்படவே வேண்டாம். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஹிட்லரையும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார்.